Hello friends, வணக்கம். இந்த வீடியோல ரொம்ப ஈஸியா கலர் பேப்பர் அண்ட் ஒயிட் பேப்பரை வச்சு ஒரு அழகான வால் ஹேங்கிங் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுல வந்து நீங்க எந்த கலர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒயிட் அண்ட் yellow கலர் பேப்பர் யூஸ் பண்ணிருக்கேன். ஒயிட் கலர் பாத்தீங்கன்னா நார்மலான A4 ஷீட் தான். இது ஃபுல்லாவுமே நீங்க ஒயிட் கலர் வச்சு கூட பண்ணலாம் உங்ககிட்ட கலர் பேப்பர்ஸ் இல்லாட்டி. First வந்து white color paper எடுத்துட்டு அது 15 by 7 cm கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒல்லியா இருக்கிற ஏதாவது ஒரு குச்சியோ இல்ல ஒரு பேனாவையோ வச்சு நல்லா இப்படி ரோல் பண்ணிட்டு அதோட எண்ட்ல கொஞ்சமா க்ளூ போட்டு ஒட்டிடலாம். இதே மாதிரி மொத்தம் 8 வேணும் நமக்கு. First வந்து 4 வேணும் ஒரு ஸ்கொயர் பண்றதுக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஒரே அளவா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லாமே ஒரே லெந்த்ல இருக்கணும். சோ ரெண்டு ஓரத்தையும் கட் பண்ணிட்டு இப்போ இந்த 4ஐயும் இப்படி அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த மாதிரி வச்சிட்டு கரெக்ட்டா ஒரு ஸ்கொயர் மாதிரி வச்சிட்டு ஒவ்வொரு ஓரத்துலயும் க்ளூ போட்டு நல்லா ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டோம்னா நல்லா காஞ்சிரும். இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி இன்னொன்னு ரெடி பண்ணி வெச்சுக்கணும். இத வந்து இப்படி மேலே வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல பென்சிலால மார்க் பண்ணிருக்கோமோ அங்க வந்து கொஞ்சமா க்ளூ போட்டுட்டு இந்த இன்னொரு ஸ்கொயரை வந்து அது மேல அப்படியே ஒட்டிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டோம்னா நல்லா ஒட்டிக்கும். சோ வால் ஹேங்கிங் ஓட பேஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு yellow கலர் பேப்பர் 6 cm by 6 cm ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணிட்டு அதை ஃபர்ஸ்ட் இப்படி பாதியா மடிச்சணும். அதுக்கு அப்புறம் இன்னொன்னையும் இப்படி பாதியா மடிக்க நமக்கு குட்டி குட்டி ட்ரையாங்கிளா கிடைக்கும். மொத்தம் 3 தடவை மடிச்சணும். இதே இது நீங்க ஒயிட் கலர் பேப்பர்லயும் பண்ணலாம். இப்போ இத மடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவரோட பெட்டல் ஷேப்க்கு இப்படி வரைஞ்சிட்டு அதை அப்படியே கத்திரி வச்சு கட் பண்ணிடலாம். இப்போ இதை பிரிச்சு பார்ப்போம். ரொம்ப அழகான ஒரு ஃப்ளவர் ஷேப் கிடைச்சிருக்கு. இப்போ இத வந்து இந்த பெட்டல்ஸை வந்து இப்படி ஒரு கத்திரியோட சைடை வச்சு இப்படி லைட்டா இப்படி நீவி விட்டோம்னா அந்த பெட்டல்ஸ்லாம் நல்லா கொஞ்சம் மடிஞ்சு பார்க்கிறதுக்கு இன்னும் அழகா இருக்கும். இப்போ இதோட சென்டர்ல ஒரு Black கலர் பென்னை வச்சு எந்தெல்லாம் மடிப்பு இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி கோடு போட்டுட்டு அப்படியே டாட் டாட்டா வச்சோம்னா நமக்கு நல்ல ஒரு ஃப்ளவருக்கு ஒரு நேச்சுரல் லுக் கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கு பாருங்க. அதுக்கு அடுத்து வந்து ஏதாவது ஒரு மடிப்புல மட்டும் அதோட சென்டர் வரைக்கும் இப்படி கட் பண்ணிட்டு கட் பண்ண மடிப்புக்கு பக்கத்துல உள்ள பெட்டல்ல வந்து இந்த மாதிரி க்ளூ போட்டுட்டு முன்னாடி உள்ள பெட்டலை அது மேல இப்படி வச்சு ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நமக்கு மொத்தம் 8 ஃப்ளவர் வேணும். எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்சிருக்க பேஸ்ல வந்து இதை அரேஞ்ச் பண்ணி ஒட்ட வேண்டியதுதான். ஸோ இதோட ஒவ்வொரு கார்னர்லையும் ஒவ்வொரு பூ நம்ம ஒட்ட போகிறோம். கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டு அதை அப்படியே கரெக்டாக அந்த இடத்துல ஒட்டிடலாம். அவ்வளவுதான், எல்லாத்தையுமே ஒட்டியாச்சு. இது கொஞ்ச நேரம் காஞ்சதுக்கு அப்புறமா நல்லா அப்படியே நிற்கும். இதை இப்படி வேணாலும் நீங்க ஹேங் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சு வேணாலும் ஹேங் பண்ணிக்கலாம். ரெண்டுமே பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அவ்வளவுதான். நீங்களும் இந்த ஈஸியான கிராஃப்ட்டை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.